ஹாப்பி ஈவினிங் மை டியர் லவ்வபிள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க வீடியோலாம் ஆஃப் பண்ணியாச்சு. நாங்க புரியுறதா இல்லையா? நீ வீடியோலாம் ஆனே பண்ண முடியாது. ஓகேவா? என்னோட வீடியோ மட்டும்தான் நீ பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். நீ என்ன பண்ணுனா எல்லாருமே ஹாப்பி ஈவினிங் சார்னு பயங்கர குதூகலமா ஒரு மெசேஜை தட்டி விடு. எமோஜி எல்லாம் மெசேஜ் தட்டினா கொன்னுடுவேன், மண்டையிலே கொட்டுவேன். இந்த எமோஜியோட ஆர்டின் கெட்டின் ஏதோ ஒன்று போடு. கன்ஃபார்ம் யுவர் ஸ்பீக்கிங் லாங்குவேஜா தமிழ்னு போடு. கேன்சல். ஹாய்டி சொல்லுங்களா? அந்த மாதிரி அதே மாதிரிதான். இந்த மெசேஜும் அவரால் பார்க்க முடியாதுல்ல? பார்க்க முடியாது. ம். முடியுமா முடியாதா? முடியாது. ஓகே ஓகே. மெசேஜ் உங்களால பார்க்க முடியலல்ல? நோ சார்னு போடு. we are not able to see மெசேஜஸ்னு. அப்பதான் பார்த்து ஒழுங்கா வேலை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். உன் மெசேஜையும் தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜையும் நீ பார்க்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸையும் நீ பார்க்க முடியாது. நான் இது மாதிரி பழகிட்டேன். முன்னெல்லாம் மூஞ்ச பார்த்தாதான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லுவேன்ல. இப்ப அப்படிலாம் கிடையாது. என்னால எனக்கு பேச்சு வருது. உன் மூஞ்ச பார்க்காமயே எல்லாம் அப்படியே நேரா பாக்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகேவா? ரைட் சார். வெரி குட். ஹாப்பி மார்னிங் சார்னு அனுப்புறியே ஜீவிதன். அமெரிக்காலயா இருக்க நீ? ஒரு மாதிரி மெதப்புல இருக்க. சார் 10 நாள்ல எக்ஸாம் சார், அப்படிதான் சார் இருக்க முடியும். ஈவினிங்க மார்னிங்னு. தேங்க்யூ டீச்சலங்களா, தேங்க்யூ டீச்சலம்மா. நான் பயங்கரமா வெயிட் குறைஞ்சிருக்கேன். 79 கிலோல இருந்து இப்ப 71 கிலோ, 8 கிலோ குறைச்சிருக்கேன் நான். அழகா இருக்கீங்க. அந்த மாதிரி போடு. செங்கடை தேவி 100 வருஷம் நல்லா வாழ்வு, ஆரோக்கியத்தோட செல்வத்தோட எல்லா செல்வத்தோடையும் வாழ்வு. என்னோட பிளஸ்ஸிங்ஸ். பாத்தியா? அது மாதிரி போடு. கீர்த்தி வாசா அழகா இருக்கீங்க சார், சூப்பரா இருக்கீங்க சார் போடு. பரவாயில்ல, யார் யாருக்கோ சொல்ல ட்ரை பண்ற. எனக்கு சொல்றதுக்கு என்ன உனக்கு கூச்சம்? ம் நல்லா இருக்கு கண்ணா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஹெல்த் எல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன த்ரோட்ல கொஞ்சம் இதா இருக்கு. பட் ஓகே, டாக்டர் கம்மியா பேச சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த நின்று நின்று காலில் கொஞ்சம் இது அது சரி பண்ணிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பயங்கர ஆக்டிவா இருக்கேன். பயங்கர வெறித்தனமா இருக்கேன். ஆக்சுவலி கச்சா மிச்சன் வேலை பண்ணிட்டே இருக்கேன். ஸ்கெடியூல் ஃபுல்லுமே என் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன். சாப் நான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன். ரிசல்ட்ஸ் கண்ட்ரோல்ல எடுத்திருக்கேன். ஸ்கெடியூல் ஃபுல் கண்ட்ரோல் வந்துருச்சு. சாப் இப்பதான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கெஃபேவும் என் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன். ஏன்னா அது இவாளுக்கு பண்ண தெரியலன்றதுனால நானே கெஃபேவும் இன்னிலேருந்து சார்ஜ் எடுக்கிறேன். ஸோ இன்னொரு 10 daysல கெஃபேல பயங்கரமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ரிசல்ட்ஸ் பொறுப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். செல்லங்களா, எல்லாரும் பாஸ் பண்ணியே தீரணும். ஆப்ஷனே கிடையாது. புரியுது இல்லையா? யாருக்குமே ஆப்ஷனே நான் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில பார்த்து எதுவும் ஆப்ஷன் எதுவும் கேட்பேன். வா மூஞ்ச காட்ட, மூஞ்ச காட்ட. இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உனக்கு ஆப்ஷன் சார் நாளைக்கு மாத்திக்கலாமா? யாருக்குமே கிடையாது. ஓகேவா? ஆன்றான் பாரு ஆதேஷ். ஆ லவ் யூ டி சொல்லுங்களா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறதே பயங்கர இதா இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஃபைனலோட ரெகுலர் கிளாஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சிஏ ஃபைனலுக்கு 2025ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சு நான் ஃபேஸ் டு ஃபேஸே உனக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர்லாம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பசங்களுக்கும் கொஞ்சம் போய் ஒர்க் பண்றேன். ஜஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சேன்னு கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ரைட். ஒரு 2 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். உன்னோட பர்பஸ் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சோ மச் கண்ணா. திவ்யா, வானதி, விக்னேஷ், லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி, மௌனிகா பாண்டியன், ஆர் விக்னேஷ், நேகா, ராகுல். தேங்க்யூ டீச்சலம்மா. இந்த கிளாஸை போட்டா நல்லா இருப்பீங்களா? சரி, உனக்காக 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 உனக்காக. ஓகேவா? நான் வர குர்த்தால இருக்கேன். ஆக்சுவலி இந்த இது கஃபேக்கு போயிட்டு ஓடி வரேன். ஓகேவா? இன்னொரு நாளும் திருப்பி மீட்டிங் உனக்கு இருக்குப்பா. இப்ப இதோட விட போறது இல்ல. இன்னொரு நாளும் என் வாய்ஸ் கேட்கணும். ஓகேவா? ரைட். நம்ம ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டீச்சருங்களை எல்லாரும் இப்ப இது மெசேஜ் போடுறது நிறுத்திடணும் டீச்சர்லாம் ப்ளீஸ் கண்ணா. ஓகேவா? ரைட். யாருமே மெசேஜ் போடாதீங்க. நான் சொல்றது அழகா கீனா கவனிச்சுக்கோ. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் திங் உன் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டோம் அப்படின்னா படிப்பு, உழைப்பு. இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம பிறந்தது இப்ப நீங்க யாருமே அப்படியே ஃபிளைட்ல வந்து இறங்கின, பிஎம்டபிள்யூல இறங்கின, இப்ப என்ன மாதிரி லெக்ஸஸ் கொஞ்சம் பந்தாதான் இருந்தாலும் ஓகே. இப்ப லெக்ஸஸ் நீ வச்சிருக்க 1.5 கோடி காரு அந்த மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஃபார் சிஏ. ஏன்னா பணக்காரங்க ரொம்ப சிஏ படிக்க மாட்டானுங்க. ஏன்னா அதுல சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எதனா ஈஸி கோர்ஸ் எடுத்துன்னு படிப்பானுங்க. நார்மலா இப்ப நான் லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்ததுனால தான் சிஏ படிச்சேன். கரெக்டா இல்லையா? இப்ப எங்க அப்பா ஒரு 1000 கோடி வச்சிருக்காரு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், சுவிட்சர்லாந்துல போய் எம்பிஏ படிக்கலாமான்னு யோசிச்சிருப்பேன்.
இப்ப பணக்கார பசங்களாம் அந்த மாதிரி ஃபாரின்ல போய் எங்கேயாவது எதுவும் படிக்கலாமா, கிராஜுவேஷனே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஆனா நீங்க எல்லாம் வந்து அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல பிறக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா உன்னோட உழைப்பு, உன்னோட படிப்புனால நீ முன்னுக்கு வந்திருக்க. என்னைக்கா இருந்தாலும் நீ டிக்னிஃபைடா வாழ்ந்துக்கலாமான்னா உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு பணக்கார வீட்டுல பிறந்தா கூட, பணக்கார வீட்டுல பிறந்துச்சு அதனால அது மாதிரி இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஆனா உன்னை யாருமே பேச முடியாது. ஓரளவுக்கு உங்கப்பா ஓரளவுக்கு டீசென்ட், அப்படியே பயங்கரம் அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? ரைட். எனக்கு தெரிஞ்ச இருக்கு மெஜாரிட்டி, மேபி 1 or 2 எக்ஸப்ஷனலா யாருன்னா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியல. மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறது உன்னோட படிப்பு, உழைப்பு, இதுதான் உனக்கு ஃபியூச்சர்ல ஒரு டிக்னிஃபைடு லைஃபை கொடுக்கும். பிளஸ் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொடுக்கும். ஒரு டிக்னிஃபைடு லைஃப் பிளஸ் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட நீ வாழணும்னா உன்னோட படிப்பு, உழைப்பு. இன்னொரு தடவை சொல்றேன், இதெல்லாம் 100 தடவை கூட சொல்லலாம். அந்த ரஜினி மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா, உனக்கெல்லாம் 100 தடவை சொன்னாதான் ஒரு தடவை சொன்ன மாதிரி. ஸோ படிப்பு, உழைப்பு, படிப்பு, உழைப்பு, படிப்பு, உழைப்பு. இப்போ கூட பாரு, காலையில இருந்து கெஃபேல நின்றுட்டு இப்போ ஃபைலைட்ஸ்ல புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். உழைப்பு, புரியுறது இல்லையோ? அந்த உழைப்புக்குனால நாளைக்கு கோடி கோடியா இதுக்கு வர்றது அதெல்லாம் ஓகே. பட் அந்த உழைப்பை போடணுமானா உழைப்பை போடணும். நம்ம ஆர்டினரி இப்போ பணத்துக்காகன்னு இல்லை, எனக்கு அந்த ரொம்ப ஆசை. எனக்கு நான் உங்களுக்கே முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன், எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்களே எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு ஃபுட்டு போடுவேன். ஒன்னு பார்த்து பார்த்து செய்வேன். எங்க வீட்லயே அது வந்து ரொம்ப எங்களோட கல்ச்சர்ல ஊறி போயிருக்கு. சாப்பாடு சர்வ் பண்ண நீங்களும் நிறைய தடவை என்ன பார்த்துருப்பீங்க. நான் சர்வ் பண்ண நின்று இந்த கஃபேல நின்னுலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சு செய்யறேன். அது ஏதோ பணத்துக்காக அந்த மாதிரி நான் எதையுமே பணத்துக்காகன்னு செஞ்சதுல, பிடிச்சி செஞ்சதுல எனக்கு எவ்வளவு பணம் கோடி கோடியா வந்திருக்கானா வந்திருக்கு. ஸோ அதனால நீங்களும் வந்து படிப்பு, உழைப்பு இது ரெண்டுத்த விடக்கூடாதுன்னா விடக்கூடாது. ஓகேவா? ரைட் சார். இப்போ நான் 10 நாள்ல எக்ஸாம் வச்சுட்டு இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணணும்? வேற வழியே இல்லை, படிப்பு மேண்டேட்டரியா பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்த 10 நாள் நீ உழைச்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, God will give to persons who are highly courageous. தில்லுக்கு தான் துட்டு. ஃபர்ஸ்ட் திங், ஒரு எக்ஸாம் எழுதுறன்னா உன் மன தைரியம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீ வந்து எந்த லட்சுமியை கரெக்ட் பண்றியோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, தைரிய லட்சுமியை கரெக்ட் பண்ணணும். அந்த தைரிய லட்சுமியை கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம லாஸ்ட் 10 டேஸ்ல உனக்கு வந்து உன்னோட மைண்டு தான் சத்ரு. தட் இஸ், மைண்டு தான் உனக்கு வந்து எல்லா நெகட்டிவ்ஸையும் கொண்டு வரதுக்கு உன்னோட மைண்ட் மட்டும்தான் காரணம். அதை நீ ஓவர் கம் பண்ணி அதை உன் கண்ட்ரோல கொண்டு வரதுக்கு நான் சில டெக்னிக்கும் சொல்றேன். புரியுது? அப்ப நான் சொன்ன உடனே உன் மைண்ட் அப்படியே பாசிட்டிவ் ஆயிடுமா? அதை பத்தி எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கரேஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் 100% பாஸ் பண்றேன்டா, 50 மார்க் தானே, அது என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? 50 எல்லாத்துலயும் எடுத்தா பாஸ். 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறான், சாய்ஸோட சேர்த்து 120 மார்க் கொஸ்டின் பேப்பர். 120 மார்க்குக்கு கொஸ்டினை கேட்க போறான். நீ அதுல 50 கூட வாங்க துப்பு இல்லை அப்படின்னா நம்மளே நினைச்சுக்கணும் நம்ம டிசர்விங் இல்லை ஒரு சிஏ இன்டர். அதுவும் கேஎஸ் அகாடமில படிச்சிருக்கோம். நம்ம இவ்வளவு கான்செப்சுவலா, ஒரு டீச்சரும் கான்செப்சுவலா சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் யாருமே புக்கை பார்த்து ஓரளவுக்கு ஏமாத்துற ஒரு டீச்சர் கூட ஏமாத்துற டீச்சர் கிடையாது. அது மாதிரி யாரும் இருந்தா சீட்டு கீச்சு ரோட்டுக்கு அனுப்பணும், உனக்கும் நல்லா தெரியும். சோ அப்படின்னா ஓரளவுக்கு கான்செப்சுவல் டீச்சர்ஸ் கிட்ட நீ படிச்சிருக்க. 120 மார்க் சாய்ஸோட கொஸ்டின் கேட்க போறான். ஐ திங்க் இன்டர்ல அதுல 30 அப்ஜெக்டிவ் வேற கூட கேட்கறான்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுல 50 மார்க் கூட நமக்கு வாங்க துப்பு இல்லைன்னா நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங் தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் 50 ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் உன் மைண்ட்ல வரும். உன் மனசுல ஒரு செகண்ட் கூட நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஐயோ நான் வந்து இது கேஎஸ் அகாடமி ஆரம்பிக்கிறேன், எனக்கு அது மாதிரி வரவே இல்லை கண்ணா, எனக்கு வரவே இல்லை. நான் கே சரவணனுக்கு ஆரம்பிக்கும் போதோ, கேஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் போதோ, இப்ப கெஃபே ஆரம்பிக்கும் போதோ, லெக்சரா ஆரம்பிக்கும் போதோ எனக்கு ஒரு டவுட்டுமே வரல. இல்ல சார் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இல்லடா, 22 வருஷத்துல எனக்கு டவுட் வரல. என் வேலையை நான் விட்டுட்டு நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். 25,000 ரூபாய் பர் மந்த் வேலை அன்னைக்கே எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு ஈக்குவலன் டு 1.5 lakhs ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்குற வேலை. இப்போ ஒரு 75,000 இன்னைக்கு சிஏ வேலைக்கு போறான். இந்த 25,000 நான் இன்ஃபிளேஷன் இதை போட்டேன்னா 1.5 lakhs வேலையை நான் உதறி தள்ளிட்டு நான் தனியா ஆபீஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த தைரியத்துக்கு தான் கடவுள் எனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்திருக்கா. ஒரு தைரியம் இல்லாத சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படிடா கண்ணா? புரியுறதா இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உன் மனசுல, சார் அது எப்படி சார் கொண்டு வருது? எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் அந்த மாதிரி வருதே சார், அதுக்கு என்ன சார் பண்றது? டாக்டர் மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறேன், கேட்டுக்கோ. உனக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து லாங்குவேஜிங் லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு ஆக்ஷன், action gives consequences. I repeat, language leads to thinking, thinking leads to action, action gives consequences. அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜிங் நீ ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். இப்போ என் லாங்குவேஜ் எப்படி இருக்கு? வீக்கா இருக்கா?
பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. At any cost, I will be successful. Irrespective of situations, we will be successful. Wherever we are, whatever we do, we will be successful. அதான் என்னோட மந்த்ரா. நான் எந்த ஊர்ல இருக்கேன், என்ன பண்றேன், I will be successful. உலகம் வந்து என்ன சக்சஸா பாக்குப்பா, சூப்பரா பண்ணிட்டாங்கடா, நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு அது வந்து என் மைண்ட்ல, என் செல்லுல ஏத்திருக்கேன். எப்படி சார் ஏத்துனீங்க? நான் சிஏ படிக்கும் போது இதை ஏத்துனேன். அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சிஏ அப்படின்னு சொன்னேன். எனக்கு நிறைய புரியல, அக்கௌண்ட்ஸை தவிர உண்மையா நிறைய சப்ஜெக்ட் எனக்கு நிறைய விஷயம் தெரியல. ஆனா இந்த ஆட்டிடியூட் எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லி சொல்லி வேற வழி இல்ல. அட் எனி காஸ்ட் என் ஃப்ரெண்டை பார்த்தா சொல்லுவேன், யாரோ வராங்க அப்படின்னா அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம், இது கஷ்டமாச்சு, ஆமா அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சிஏ. எஸ், சிஏ இஸ் டஃப், இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட், பட் அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட். அது வந்து நேச்சுரலா எனக்கு வந்தது. சில பேர் ரொம்ப ஆனவன்டா அது மாதிரிலாம் நினைப்பா, அது அவனோட தாட் ப்ராசஸ், புரியுறதா இல்லையா? அது அவனோட தாட் ப்ராசஸ். நீ என்ன இன்னொருத்தன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்றது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்றது ஏதோ நினைச்சுட்டு போற. ஆனா என் மனசுல, நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன். எனக்கு நுனி நாக்கு இங்கிலீஷ் கிடையாது, எனக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு வேணுமானா கட்டாயமா ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். அந்த பாசிட்டிவிட்டி எப்படி சார் கொண்டு வருது? லாங்குவேஜிங்ல கொண்டு வா. அதனாலதான் முடிஞ்ச லெவல் ஒரு நெகட்டிவ் பீப்புளோட பேசவே கூடாது. உன் ஃப்ரெண்ட பேசாதன்னு நான் சொல்றதுக்கு காரணம், நாட் தட் உன் ஃப்ரெண்டு மேல எனக்கு என்ன இருக்கு, நீ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லதுதான். பட் ஆஃப்டர் எக்ஸாம்ஸ், ஏன்னா அவன் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான், அவன் யார்கிட்ட புலம்புறதுக்குன்னு தெரியாம நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால, அவன் ஒரு சென்சிபிள் பர்சனா இருந்தா, ஐயோ நம்ம கஷ்டப்படுறோம் இந்த சப்ஜெக்ட்லன்றத நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி போய் ஷேர் பண்ணுவான்? அவன் வந்து ஐயோ மச்சி இது எனக்கு புரியவே இல்லைன்னுவான். நீயே வந்து உனக்கே புரியுது, இன்னொருத்த வேற புரியலன்னு என்டார்ஸ் பண்ணோன்னு நீ என்ன பண்ணுவேன்னா, அப்ப அதை விட்டுறலாம், அவன் நம்மளை விட நல்லா அப்படிமா, அவனுக்கே புரியல நம்மளும் விட்டுறலாம். அதனாலதான் அந்த ஃப்ரெண்ட்ஸே இந்த டைம்ல இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஐசோலேட். நான் சொல்றது ஒன்னும் கோல்டன் வேர்ட்ஸ். 28 வருஷம் இதுலயே ஊறி இருக்கேன், என் மனசுல இருந்து வருது. ஆனாலும் நீ என்ன பண்ற, இன்னைக்கு வரைக்கும் உன் தரித்திர ஃப்ரெண்டோட மெசேஜ் பண்ற. அந்த தரித்திரம் கூட உன்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒண்ணுமே சொல்லாம அது என்ன பண்ற, இது வந்து எனக்கு பயமா இருக்குடா, ஆடிட்டிங் நான் பாஸ் பண்ணுவேனான்னு தெரியாது, இதை பண்ணுவேனான்னு தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி அசிங்கம் பண்ற? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பயமா இருக்குன்னா நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ. உன் தைரியத்தை தான் தெருவுல கொடுக்கணுமே தவிர உன் பயத்தை போய் தெருவுல கொடுக்க கூடாதுன்னா தெருவுல கொடுக்க கூடாது. ஒரு நெகட்டிவ் தூக்கிட்டு போய் நீ வந்து ஒரு எங்க வீட்டுல சாதம் ஊசி போச்சு, அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னா எவ்வளவு பெரிய கேவலவாதிக்கிறேன். புரியுறதா இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், அவன் வந்து அதை இன்டென்ஷனலா உனக்கு கேவலமா கொடுக்கணும், அவனுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் இல்ல. அதனாலதான் நாங்க ஒரு டீச்சர் கூட இன்னொரு டீச்சரை பத்தியோ ஒரு இவங்களை பத்தியோ தப்பா பேசக்கூடாது கேஎஸ் அகாடமிலன்றத ரொம்ப எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். என் எம்ப்ளாயிஸ்ல இன்னொருத்தரை தப்பா நினைக்காதரா, ஒருத்தங்க சக்சஸ் தப்பா நினைக்காத, ஒருத்தங்க இதை தப்பா நினைக்காத, அதுல இருந்து நிறைய லேர்ன் பண்றதுக்கு நமக்கு இருக்கு. அவங்க அதுக்கு உழைப்பு போடாம இருக்க மாட்டாங்க, அதை பாசிட்டிவா பாரு. மேபி அவன் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கான், பட் ஸ்டில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்ல, அதை பாரு. என்ன வேலை அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கறதுக்கான பழகணும். அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லைக்கண்ணா. நீங்க சோசியல் மீடியா உலகத்துல இருக்கிறதுனால இந்த சோசியல் மீடியாலே நம்மளே தேடும் போது எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கா, எதனா ஒரு பேட் ரிவ்யூ இருக்கா, அதுலதான் கண்ணு போறதே தவிர நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்காங்களே அப்ப ஏதோ மேனிபுலேட் பண்ணிருப்பாங்களோ, அந்த லெவலுக்கு பீப்புள் வந்து இப்ப நல்ல ரிவ்யூவை நம்புறதுன்றதே யோசிக்கிற தன்மைக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டோம் கடா. அதனால ஓகே, அது வந்து வெளி உலகம். ஆனா என்னோட சிஏ உலகம் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா வெளி உலகம் ஓகே எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம 6 சப்ஜெக்ட் இன்டர்மீடியட்டுக்கு 6 சப்ஜெக்ட் ஃபைனல்ல வச்சுட்டு இருக்கோம், அதுவும் ஆல் இண்டியா பாஸ் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி கண்ணா நெகட்டிவா இருக்க முடியும்? நம்மளால துள்ளி கூட ஒரு செகண்ட் கூட நீ நெகட்டிவா இருக்கிறது முடியாது கண்ணா. சோ பியூட்டிஃபுல்லி ஏ ஆர் ரஹ்மான் செட், I cannot afford to be negative because I am in the creative field. I have to do lots and lots of things which public has to enjoy. So I cannot have a negative mindset அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் உண்மை. இப்ப நான் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கேன், யாரையோ பத்தி அகெயின்ஸ்டா நினைச்சுங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கேன்னா நான் எப்படி போய் என்னால வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? பசங்க வந்து என்னோட கிளாஸ்ன்றது ஒரு விஷயம் இருந்தா கூட என் இன்னசென்ஸ், என்னோட ட்ரூத் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணுமானா அப்ப நான் ரொம்ப பியூரா இருக்கணுமானா ரொம்ப பியூரா இருக்கணும். ஈவன் என் மேல அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க மேல கூட நான் பாசமா இருக்கிற ஒரு, அது எப்படி சார் இருக்க முடியும்? கல்டிவேட் பண்ணிக்கணும் கண்ணா. நிறைய நல்ல பர்சன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. வள்ளலார்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவர் ரொம்ப அழகா சொல்றார், நான் இன்னொருத்தனுக்கு ஒன்னு அவன் வந்து கொலை செய்ய வரான்னா கூட அவனுக்கு எதுவும் தீங்கு நினைக்க கூட அந்த லெவலுக்கு சொல்றாரு. எப்படி ஒரு இது பார், நீ ப்ரொடெக்ட் எல்லாம் பண்ணிக்கோ, ஆனா அவனுக்கு திருப்பி அவன் அந்த மாதிரி பண்ணானேன்னு அவனுக்கு தீங்கு பண்றதுக்கு நினைக்காத.
ஒருத்த உனக்கு தீங்கு பண்ணா கூட ஒரு மனசால கூட நினைக்காத, ஐயோ அவன் செத்து போகணும், அவனுக்கு அடிபடணும், அவன் என்ன இது மாதிரி பண்ணானே, அவனுக்கு இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு மனசால கூட நினைக்காத. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஏதோ கிரிட்டிசிசம்ஸ் இது அதுன்னு எது இருந்தாலும் என்னால இப்படி இருக்க முடியறதுக்கு காரணம் வந்து எனக்கு நல்ல குருஸ் நிறைய பேர் இருக்காங்க கண்ணா. ரொம்ப நல்ல பாசிட்டிவா நான் அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது. நம்ம கூட சம்டைம்ஸ் இருந்துச்சு, நம்மள இப்படி நம்ம இவ்வளவு செய்யறோம், நமக்கு அகெயின்ஸ்டாவே இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, எதனால ஏன் நம்மளோட சக்சஸ் ஒன்னும் ஈஸியா வரலையே, அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்கு, அதை ஏன் அவ்வளோ ஒரு அந்த உழைப்பை மதிக்காம அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வள்ளலார் இவங்க எல்லாம் இருக்காங்க, திருவள்ளுவர்லாம் என்ன படிக்கும்போது அவங்க அப்படி இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இரு, பட் அவங்க மேல நெகட்டிவா நினைக்காத. ஏன்னா நீ நெகட்டிவா நினைக்கிறது ஒன்னதான் ஃபர்ஸ்ட் அழிக்கும் அவங்கள விட. இப்ப நான் வந்து ஒரு சுகிதா மேல நெகட்டிவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னதானே அழிக்கும். ஏன்னா நான் ஒரு பாய்சனை குடிச்சிட்டு சுகிதா சாகணும், ஜீவிதன் சாகணும், இன்னொருத்த சாகணும் ஏன்னா நான் நெகட்டிவா நினைக்கிறது என்ன அஃபெக்ட் பண்ணும் கண்ணா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சிஏ படிக்கிறவங்க நீங்க நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், தெர் இஸ் நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இன்னொருத்தங்க மேல இல்ல, ஐயோ ஆடிட்டிங் மேல ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், ஒரு இந்த எஃப்எம் பேப்பர் மேல ஒரு நெகட்டிவ், அது மாதிரி வச்சுக்காது. ஐ லவ் அக்கௌண்டிங், ஐ லவ் ஆடிட்டிங் சார், அது போய் சார் ஐ லவ்ன்றது ரொம்ப பரவாயில்லன்ற. ஐ ஹேவ் டீப் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் ஆடிட்டிங், சர்டன் ஏரியாஸ் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சோ டீப்லி. சும்மா சொல்லு பரவாயில்ல, அதுல உனக்கு புரிஞ்சிருக்குல்ல, ஆடிட்டிங் இஸ் எக்ஸாமினிங் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சார் எனக்கு புரிஞ்சு, ஆமா சார் புக்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணுவோம், அது புரியுது, அது பரவாயில்ல, அது கொஞ்சம் புரியறதையே லவ் பண்ண ஆரம்பி. போக 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 அது வந்துருமாண்ணா, வந்துரும் டீச்சர்லாம். இப்போ நான் ஐஎஃப்ஆர்எஸ் எல்லாம் சிஏ ஃபைனலுக்கு படிக்கும்போது ரொம்ப ட்ரை தான், ஆனாலும் இருந்தாலும் ஓகே. நான் என் புக்கெல்லாம் வந்து பாரு எவ்வளவு கிரிக்கெட் எழுதியிருக்கேன், அந்த ஆத்தருக்கு என்னெல்லாம் தேங்க் பண்ணி அதுல ஒரு எமோஷனை கலந்து. ஏன்னா நான் ஒரு பேப்பர் கூட இல்லாம கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு எமோஷன்ஸ் ஆட் பண்ணா எனக்கு கிளாஸ்ல நேச்சுரலா அந்த ஃப்ளோ வரணும், அதுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ கிளாரிட்டி இருக்கிறதுக்கு நான் எமோஷனலா படிக்கணுமானா எமோஷனலா படிக்கணும் டீச்சர்லமா. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றது, பயங்கர கரேஜியஸா இருக்கணும். கரேஜியஸ் அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சிஏ. இந்த செப்டம்பர் 24 எக்ஸாம்ல நான் 2 குரூப் ஒரு குரூப் எழுதுறேன்னா அந்த ஒரு குரூப் கிளியர் பண்றேன், 2 குரூப் எழுதுனா 2 குரூப் கிளியர் பண்றேன். உன் மனசுல யூசர் ஒரு மாதிரி இருக்கு, இல்ல 50 மார்க் தானே என்னால வாங்க முடியும்டா, இவ்வளவு நாள் படிச்சிருக்கேன், இவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், ஒரு 50 மார்க். அதுவும் இல்லாம அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த டே கொஸ்டின் பேப்பர் பொறுத்து தான் இருக்கே தவிர வேற எதுவும், அந்த டேவோட பெர்ஃபார்மன்ஸ் தானே. நான் அந்த டேல பயங்கர ஹைலி எனர்ஜெட்டிக்கா சூப்பரா இப்ப என்னோட இருக்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா பயங்கரமா இருக்க, கட்டை ஒரு 5 மார்க் ஆட் ஆகாது. நீ அந்த டைம்ல சென்சிபிளா திங்க் பண்ண மாட்ட. பயங்கர பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த செகண்ட்ல சென்சிபிளா திங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ன்றது ஒரு சிச்சுவேஷன், நம்ம முன்னாடி இருக்க ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனே கூட அதை வச்சுக்கலாம். ஏன்னா நீ வந்து அந்த ப்ராப்ளத்தை நீ ஹேண்டில் பண்ணணும். அந்த சிச்சுவேஷனே ஆல்ரெடி ஒரு மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி கொடுக்குறான், ஒரு ஆம்பிகுவஸ் இருக்கு, ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறான். நீ எந்த மைண்ட் செட்ல இருக்கணும், சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில். இப்போ உங்க வீட்லயே ஏதோ ஒருத்தங்க நெகட்டிவா இருக்கும்போது நீ எவ்வளவு கவனமா அதை ஹேண்டில் பண்ணும். நீனும் உடனே அந்த மாதிரி இது போய் உன்னோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை நீ விட்டுற அப்படின்னா ரொம்ப அசிங்கங்கள் அந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் இந்த ஃபெயிலியர்லாம் நடக்கிறதுக்கு காரணம். இப்போ சிஏ பேப்பர் எப்படி இருக்கணும் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அது நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நான் கரேஜியஸா தான் இருப்பேன், நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடா தான் இருப்பேன், என் லாங்குவேஜ் எப்பயுமே பாசிட்டிவ். நான் வந்து ரியாலிட்டிய பேசுறேன். நான் சில பேர்லாம் இருக்கோம் பலார் நிறைஞ்சிரு, புரியுது, பலார் நிற ரியாலிட்டியில பேசுற அப்படின்னா நீ சிஏவே எடுத்துக்க கூடாது. நீ சிஏ எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ரியாலிட்டி செக் பண்ணி பாத்தியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எல்லாம் சிஏ படிக்கிறதுக்கு தகுதியா? நீ என்னெல்லாம் பண்ணிருக்க 12th, என்னெல்லாம் பண்ணிருக்க நீ வாழ்க்கையில, இதெல்லாம் பயங்கர இது. அப்ப நீ அந்த ரியாலிட்டி செக்கே பண்ணாம வந்துட்டு இன்னைக்கு உட்காந்து படிக்கும் போது எதுக்குடா ரியாலிட்டி செக் பண்ற? முட்டாளா நீ என்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி யாருன்னா பேசினாங்கன்னா சார் பிராக்டிக்கலா பண்ணலாம், ரியாலிட்டியை கொன்னுடுவேன்ற. புரியுறதா இல்லையா? யாருமே இந்த ஆக்ரோஷம் வருது பயப்படாது, பாசத்தினாலதான் வருது. புரியுதா? இதனால வரல. சில பேர் இந்த மாதிரி அப்படியே ரொம்ப லாஜிக்கலா பேசுற பேர் வழின்னு ரியாலிட்டி வச்சு பேசலாம். நிறுத்துவோம் ரியாலிட்டிய. புரியுறதா இல்லையா? ரைட். அதெல்லாம் பேசவே பேசாது, நம்ம எடுத்துட்டோம். இப்ப ரியலோ இதுவோ பாஸ் பண்ணியே தீரணும். 50 மார்க் தானே எடுக்கணும். 120 மார்க்ல 120 மார்க் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறான். 50 மார்க் எடுக்கிறதுல என்னடா உனக்கு அன்ரியலா இருக்க போறது? 120 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல 70 மார்க் உன்னுடைய எவாலுவேட்டர் ஓகே சார் நான் 100க்கு தான் எழுதுறேன், சரி ஓகே விடு. 120 மார்க் 20 மார்க் சாய்ஸ் இருக்கு, 100 மார்க் எழுதுற, அதுல 30 அப்ஜெக்டிவ் வேற தூக்கி போடுறான் இன்டர்மீடியேட்ல, பிளஸ் 70 மார்க், அந்த 20 20 25 30 மார்க் அப்ஜெக்டிவ்ல ஒரு 25 மார்க் எடுக்கிற, மிச்சம் இருக்க 70 மார்க்ல ஒரு 25 மார்க் கூட நம்ம எடுக்க மாட்டோமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்ணா. அப்ப அவ்வளவு
நம்ம வந்து ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்காம இருக்கோமா, இது பண்ணாம இருக்கோமா அப்படின்னா நம்ம வி டிசர்வ் டு ஃபெயில் தானே. கான்செப்டே எனக்கு புரியாம எப்படி நான் சிஏ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கேஎஸ் அகாடமி நான் வந்து உன்னோட கான்செப்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணியிருப்போமானா. என் குழந்தைங்களுக்கு ஒரு லேண்ட் அக்கௌண்ட் போட தெரியாதா, உனக்கு ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் போட தெரியாதா, ஒரு கேஷ் ஃப்ளோ போட தெரியாதா, ஒரு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போட தெரியாதா, ஒரு கன்சால்டேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எதுக்கு போடுறோம் எப்படி போடுறோம்னு தெரியாதா, ஒரு அமால்கமேஷன் ஏன் பண்றோம் எப்படி போடணும் அது ஏன் நமக்குள்ள தெரியாமையா இருக்கு. அப்ப ஸ்டில் நமக்கு ஃபெயில் ஆகிறோம்னா அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குல்ல. நம்ம அப்படியே இல்லை சார் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தீங்க, இல்லை அடிச்சிடலாம் என் வாழ்க்கையில நான் அது மாதிரி. நான் அதனால தான் நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ட்ராக்லாம் எனக்கு எடுக்கவே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கவே தெரியாது. என்னோட வீடியோ பார்த்தேன்னா நீ ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டா இருந்தா கூட உனக்கு புரியும். பிகாஸ் சரவணன் சார் இஸ் நாட் அ பர்சன் டு காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங். இப்போ ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து 4 hours கொடுத்து அதை முடிங்கன்னா முடிச்சிருவாங்க கடற்கடன்னு எடுத்து. எனக்கு அது மாதிரி எனக்கு செய்யவே தெரியாது கண்ணா. நீங்க கூட இது வரைக்கும் எவ்வளோ ரிவிஷன் கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன், ஒரு ரிவிஷன் கிளாஸாவது நான் எடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுல இருந்தே தெரியல. என்னோட ரிவிஷன் கிளாஸ்னு உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், என்னோட இதை வந்து 4 hours வீடியோவை நீ 2xல 2 hours பாத்துரு, அதுதான் என்னோட ரிவிஷன். ஏன்னா சிஏ எக்ஸாமுக்கு போற நீ ஒரு கான்செப்ட்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சு நான் திருப்பி கன்சல்டேஷன் நானே என் வீடியோலாம் பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் நான் ரிவைஸ் பண்றேன்னா நான் ஃபாஸ்டா பண்ணுவேன். அதை பண்ண தெரியாம எனக்கு கிடையாது. பட் யார் யாரோ ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துன்னு அவன் சரியாவே அந்த கன்சல்டேஷன் வீடியோவை பார்க்காம வந்து உட்கார்ந்துட்டு அப்ப புரியாம இருந்தானே எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நான் ரொம்ப எமோஷனல் டீச்சர். ஆனா எமோஷனல் டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த டேட் இந்த நிமிஷத்துல இருந்து இப்ப நான் வந்து பேசுறேன்னா இன்னைக்கு நைட்டு உன்னை யாருன்னா என்ன விட பயங்கரமா பேசி நெகட்டிவ் பண்ண முடியுமா? இம்பாசிபிள் ரிச்சலும். அதனாலதான் என்னோட இருக்கிறது அவ்வளோ அட்வான்டேஜ். நீ சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ விட்டுட்டு என்னை விட்டா கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஆனா சிஏ முடிக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பர்சன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீ கையில வச்சுக்கிறது உனக்கு அட்வான்டேஜ். எனக்கு அப்பா எனக்கெல்லாம் நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து என் வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாரிச்சேன். நீ கொடுக்கறதெல்லாம் கூட என் பசங்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இன்னொரு பில்டிங் எடுக்கிறான் அவன் சிஏ வந்து இது மார்க்கெட் டவுன் இது அதுன்றான். நான் இன்னொரு பில்டிங் எடுத்து காட்டுறான் அவனுக்கு, புதுசா ஒரு பில்டிங் எடுத்து லக்ஷரா ஓபன் பண்ணி அதுல 700 பேர் 750 பேர் சிஎம்ஏக்கு ஜாயின் பண்ணியிருக்கான் கேஎஸ் அகாடமி இந்த லெக்சரால. சோ நான் வந்து யாருன்றது உலகத்துக்கு காட்டிட்டு வேணும்னா காட்டிடுவேன். சோ அது மாதிரி அது மாதிரி நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் என் மைண்ட்ல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்பா இதா இனிமேந்து இவ்வளவுதானா அப்படின்லாம் நான் நினைச்சுக்கவே மாட்டேன். என்னடா நம்ம சூப்பர் டூப்பரா வேலை பண்ணா எப்படா வராம இருப்பான். நம்ம வெறித்தனமா பண்ண. இப்ப நீ வெறித்தனமா படிக்கிற எப்படா பாஸ் பண்ணாம இருப்ப? நீ அப்ப ஏதோ ஒரு இடத்துல வெறித்தனத்தை விட்டுட்ட, அதனால உனக்கு கம்மியா இருக்கே தவிர உனக்கு அந்த வெறித்தனம் இருந்ததுன்னா 100% யூ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். யூ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹைலி கரேஜியஸ். அதுவும் இந்த 10 நாள் எக்ஸாம்ல நம்ம துள்ளி கூட நடுங்க கூடாதுன்னு துள்ளி கூட நடுங்க கூடாது. அத ஃபர்ஸ்ட் திங். அது எப்படி சார் எனக்கு டக்குன்னு வரல லாங்குவேஜிங்? நீயே மனசுல சொல்லி பாரு. அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். என்னடா நீ 50 மார்க் தானே எடுக்கணும், சரவணன் சார் சொன்ன மாதிரி 50 மார்க் அவன் எவாலுவேஷனுக்கே அவன் இது பண்ணா கூட 50 மார்க் நம்மளால எடுக்க முடியாதா? அதை திருப்பி 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 அந்த லாங்குவேஜிங் நீ கொண்டு வரணும். சார் ஈஸி சார் என்னால முடியும் சார். அது உள்ளுக்குள்ள நான் இப்ப சொல்றதுனால உனக்கு இல்ல. ஏன் சார் இதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க? ஏன்னா நான் சொல்றதுனால இல்ல, உள்ளுக்குள்ள வரணும். நான் ஒரு 10 தடவை சொன்னேன்னா ஒரு தடவை உன் ஹார்ட்ல போய் ஹிட் அடிச்சு அது வரணும். எஸ் சார் சொல்றது கரெக்ட் தான், நான் அடிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு வந்துச்சு, உனக்கு மாறிடுச்சுன்னா நீ பாஸ் பண்ணி விடுச்சு. இப்ப நான் சொல்றதுனால பாஸ், நான் சொல்றது இப்ப நான் சொல்றேன்னா எல்லாருமே இப்ப 500 பேர் இருக்க 500 பேர் இப்ப பாஸ் பண்ணுவேன். 500 பேர்ல இப்ப ஒருத்தன் நினைச்சிட்டான் ஏய் சார் 50 மார்க் நான் எடுத்துருவேன்டா சத்தியமா அப்படின்னு இப்ப யாரெல்லாம் மனசார நினைக்கிறீங்களோ யூ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவ்வளவுதான். ஒரு 100 மார்க்குக்கு 50 மார்க் எடுக்கிறதுல என்னடா பெரிய கஷ்டம் இருக்குது? ஏதோ ஒரு பேப்பர்ல 60 எடுத்து இன்னொரு 45 பரவாயில்ல ஓகே, நீ 50 இது பண்ற ஈஸியா எடுக்கலாம்னா ஈஸியா எடுக்கலாம். யாருமே உங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்ன கூட வந்து பார்த்திருக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு எனக்கு தெரியும். நான் இப்ப நீ வந்து என் மூஞ்சில இல்ல, ஆனா என் உயிரும் 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 கனெக்ட் ஆகி நான் பேசுறேன். இப்ப நான் பேசும்போது உங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஆமா சார் நான் எல்லாமே படிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தான்டா சொல்றேன் எல்லாமே படிச்சிருக்கேன். நீ நான் எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தேன் அந்த டைம்ல, எனக்கு நிறைய புரியல. அப்பவே நான் பாஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் அக்கௌண்டன்சிலே சிலது புரிஞ்சுது. அக்கௌண்டன்சி நான் ரொம்ப கேவலம்னு சொல்ல மாட்டேன். அப்பவே சிலது எனக்கு புரியலையானா புரியல அக்கௌண்டன்சிலேயே. ஆனா இன்னைக்கு அக்கௌண்டன்சிலேயாவது மெஜாரிட்டி உனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது இருக்கு. காஸ்டிங் எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நீ சூப்பர் டவுன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. ஓகேவா? ரீச் எக்ஸ்டர்னலா வர நெகட்டிவ் 2 வகையில தான் நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. எக்ஸ்டர்னல் இன்டர்னல். நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம மைண்ட் வந்து எதனா ப்ராசஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்றது, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு சோஷியல் மீடியா மூலமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றது. இது 2 வழி தானே, புரியுறதா இல்லையா? 2 வழி
வழியில நமக்கு தொந்தரவு இருக்கு. ஒரு வழி எக்ஸ்டர்னல்ல இருந்து வருது. அதை எப்படி கட் பண்றது? உன் ஃப்ரெண்ட பிளாக் பண்ணு. மச்சி ஒரு மெசேஜ் அனுப்பு, லவ் யூடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எக்ஸாம் முடிச்சு நம்ம பேசிக்கலாம், இதுக்கு மேல வேண்டாம், நான் என் வழியில பண்றேன், நீ உன் வழியில பண்ணு, ஓகேவா? ரைட். சோ எதுவுமே நீ பண்ண வேண்டாம். அப்படியே எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எங்க அம்மா நம்பர் தரேன், எங்க அப்பா நம்பர் தரேன், அவங்களுக்கு மெசேஜ். அந்த கரேஜ் உனக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ ஜெயிக்கிறதுக்கான பர்சன். புரியுறதா இல்லையா? நான் வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நான் இதை சொன்னேன். அவனுக்கே ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இவனுக்கு நம்மள விட்டா வேற யாரும் ஃப்ரெண்டே இல்ல, நம்மளே வந்து 1 இயர் பார்க்க மாட்டேன்னு சொல்றான், நான் சிஏ ஃபைனலுக்கு படிக்க மாட்டேன், படிக்க போறேன்னு சொல்றானே. அவன் திமிர நக்கலா தான் பார்த்தான். அவன் வந்து சும்மா சரவணன் பேசுவானே, அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நினைச்சான். நான் போவே இல்லை. 3 மாசம் கழிச்சு அவன் எங்க வீட்டுக்கு வந்தான். என்னடா நீ வரவே இல்லை எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா, தான் சொன்னேனே, நீ சும்மா சொல்றேன்னு நினைச்சேன் அப்படின்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு டெய்லி நான் போவேன். திடீர்னு டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணனா ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா சம்திங் ஹாஸ் டு பி ஸ்டாப்டு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டானா க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த டைம்ல கட் பண்ணுன்னு சொல்றேன். புரியுது? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம அந்த டைம்ல சாப்பாடு கவனமா சாப்பிடுவோம்ல, இது காமன் சென்ஸ் தானே. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உட்காந்து பிரியாணி தின்றேன், இதை தின்றேன்னா முட்டாள் இல்லை நீ. நீ வெளியே இருந்து ஒரு நெகட்டிவ் உள்ள கொண்டு போற. ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப நம்மளோட பீக் டைம் இந்த 10 நாள். உன் ஃப்ரெண்டு ஒரு 10-20 நாள் ஒதுக்கி வைக்கிறதுல என்ன உனக்கு தப்பு இருக்க போறது? அப்படியே அவன் இல்லை, அது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அவங்க உங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட அனுப்பட்டும். அப்ப கண்ட கருமத்தை அனுப்ப முடியாது இல்லாம, அவனோட பேசுறதுன்னு நிறுத்தணுமா? நான் ப்ளீஸ் கண்ணா, இப்ப என்ன மாதிரி அவளோட பேசுற, எவ்வளவு கிளாரிட்டி தரேன். அப்ப நம்ம நெகட்டிவிட்டி இன்டர்னலா வருது, எக்ஸ்டர்னலா வருது. எக்ஸ்டர்னலா எப்படி வர முடியும்? உன் ஃப்ரெண்டு டிராவல் பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு அந்த அந்த மாதிரி சில தரித்திரங்கள் இருக்கு. பட் அதுங்களை கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, வராதன்னு மெசேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம், 10 நாள் நான் யாரையும் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஐசோலேட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் மை ஃபுல் எனர்ஜி ஃபார் ப்ரிப்பரேஷன். டோன்ட் மிஸ்டேக் மீ. இன் கேஸ் யூ வாண்ட் எனிதிங், யூ ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ் டு மை ஃபாதர்ஸ் நம்பர், இதான் எங்க அப்பா நம்பர், நீ அனுப்பு. ஸோ தட் நான் இது பண்ணிக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீன்னு சொல்லிட்டா ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு சத்தியமா அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் ஒரு பைத்தியமா இருந்து நீ ஃபெயில் ஆகணும்னு நினைச்சு ஒரு அஜெண்டாவோட இருக்கான்னா, அவனை ஃப்ரெண்ட்ஸாவே வச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ ஒதுங்கிறது பெட்டர். புரியுறதா இல்லையா? ரைட். இது ஒண்ணு. எக்ஸ்டர்னல். இன்டர்னலுக்கு தான் நான் சொன்னது. ஓகேவா? கரேஜியா சரி, லாங்குவேஜிங் கொண்டு வா உன் மனசுல. இப்ப என்னோட கொஞ்சம் இருக்க வந்துரும். இன்டர்னலா அது கூட நான் சொல்றது கூட நான் எக்ஸ்டர்னலா சொல்றேன், ஆனா இன்டர்னலா உள்ளுக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். இப்ப எனக்கு இன்டர்னலா நேச்சுரலா இருக்கு, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அதுன்னு நினைக்கிறேன். புரியறதால எனக்கு என்னைக்குமே அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுல எனக்கு பயமா இருந்தது. ஐயோ இதுல பணத்தை போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இல்ல அன்னைக்கே நான் வந்து பண்ணியிருக்கேன். கேஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் போது நான் 15 லட்சம் HDFC-ல கடன் வாங்கி தான் பண்ணேன். என் மேரேஜே 6 லட்சம் ரூபாய் சிட்டி பேங்க்ல கடன் வாங்கி ஏவிஎம் ராஜேஸ்வரியில பண்ணேன். புரியுறதுல தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் அதை ஏர்ன் பண்ணி அடைச்சிருவேன்னு சொல்லி. 2 நாளைக்கு அப்புறம் என் கல்யாணம், 2 நாளைக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சிட்டி பேங்க்ல இருந்து லோனை வாங்குறேன். எனக்கு தெரியும் என்னால முடியும். ஏன்னா எனக்கு படிப்பிற்கு உழைப்பு இருக்கு. எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுல கஷ்டம் இருக்கு, இன்டெகிரிட்டியே இருக்கு. நான் சொன்னதை எங்க இது கமிட் பண்ணதா ஹானர் பண்ற இன்டெகிரிட்டியும் என் கிளைண்ட்ஸ்க்கு அப்படி இருக்கும். சரவணன் சொல்லிட்டா வந்துரும் அப்படின்ற ஒரு திமிரு, அந்த இது வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இருந்ததுன்னா, சரவணன் சொல்லிட்டாலே கட்டாயமா அது நடக்கும், நம்ம கவலையே பட வேண்டாம். அந்த இன்டெகிரிட்டி ஒரு இது ஏதோ ஒரு இதுக்கு ஒரு பிரைபு கொடுக்கறது கூட நான் கிளியரா சொல்லுவேன். அப்படி கேட்கறாங்க, நீங்களே நேரா உங்க அக்கௌண்டன்ட் கூட்டு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க நேரா வந்து உங்க அக்கௌண்டன்ட் வச்சு அந்த லெவலுக்கு. ஏன்னா ஈஸியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏதோ ஒரு தப்பு நடக்கிறது, ஒருத்தங்கிட்ட இருந்து கேஷ் அதிகமா வாங்கி நம்ம கம்மியா கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் கூட என் வாழ்க்கையில நான் பண்ணலையா? நான் பண்ணல. அதனாலதான் பயங்கர ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணேன் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம். அந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல. ஸோ உன்னோட இன்டெகிரிட்டி இருக்கு, படிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு, எதுக்கு நம்ம பயப்படணும்? ஸோ நான் சொல்றது உனக்கு என்னன்னா, உன் மனசு உள்ள அந்த தைரியம் வரணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னதுனால நீங்க எல்லாரும் உன் மனசு உள்ள அது வரணும். கண்ணை முடிந்து உட்காந்துக்கும். அப்படியே உட்கார்ந்து நான் டென்னி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சிஏ, டென்னி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சிஏ சார், அந்த மாதிரி சொன்னாலும் திருப்பி வருது சார். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் டெபிட் பேலன்ஸ் இருக்கு. சோ நீ ஒரு கிரெடிட்ல அதை மாத்த முடியல. புரியுறதா இல்லையா? இப்போ எனக்கு ஒருத்தன் யாருன்னா ஒரு டெபிட் கொடுக்குறான்னா, எக்ஸஸ் கிரெடிட் பேலன்ஸ் வச்சிருக்கேன், பாசிட்டிவிட்டி. ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்தா கூட என்ன அஃபெக்ட் பண்ணாது. நீ ஆல்ரெடி டெபிட் பேலன்ஸ் வச்சிருக்க நெகட்டிவிட்டி. இப்ப நீ சொல்றல எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் கிரெடிட். இப்ப என்னோட லிசன் பண்ற அது ஒரு கிரெடிட். இந்த மாதிரி உன் கிரெடிட்டை ஏத்திண்டே இருக்கணும் உன் செல்லுல. அப்பதான் உன்னோட கிரெடிட் பேலன்ஸ், உன்னோட கரேஜ் அதிகமாகும் போது அந்த டெபிட் பேலன்ஸ் காலியா நாளைக்கு யாதோ ஒரு நெகட்டிவ் வந்தா கூட நீ அந்த நெகட்டிவ் வந்து அடிபட்டு போயிடுமானா அடிபட்டு போயிடும். பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் an enormous கிரெடிட் பேலன்ஸ். ஏன் இதை சொல்றேன்னா, அக்கௌண்டன்சி மூலமா சொன்னா உனக்கு புரியுமேன்றதுக்காக.
நான் கூட சார் இன்னைக்கு நைட்டு பூரா அது மாதிரி இருந்தேன் சார், ஆனாலும் அடுத்த நாள் நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் வரும் டீச்சர்லம்மா. ஏன்னா அவ்வளோ வந்து பாஸ்ட் கர்மாஸோட இம்பாக்ட் இருக்கானா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், கவலைப்படாத. என்னோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. உங்க யார் ரொம்ப பாசிட்டிவா இருக்கா, உன்னோட பூஜா ரூம்ல போய் கொஞ்ச நாள் உட்கார்ந்துக்கலாம். அதெல்லாம் கழியுமானா கழியும். உன்னோட நெகட்டிவ் சோஷியல் மீடியாவுக்கு போகாத, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத. எக்ஸ்டர்னல் இது ரெண்டு தான் நான் நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வரான்னா அவாய்டு பண்ணு. புரியுறதா இல்லையா? ரைட், கிளியரா சொல்லிட்டு சாரி மச்சி, ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸாம் முடிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இருந்தாலும் நீ கதவை சாத்தின்னு உட்காந்துக்கலாம். ஒரு சின்ன டிஸ்ரெஸ்பெக்டே பண்ணலாம். நம்ம சொல்லியும் ஒருத்தவங்க வராங்கன்னா யூ கேன் ஆல்சோ டிஸ்ரெஸ்பெக்ட் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம டீசெண்டா சொல்றோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து இது பண்ணி, அது மாதிரி சில நாஸ்டி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பைத்தியக்கார ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கான தகுந்த ரெமெடி கொடுக்கணுமானா நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? ரைட். சரி, உன்னோட பாசிட்டிவ் சர்க்கிள் சார், எங்க ஃபேமிலிலேயே சில பேர் நெகட்டிவா இருக்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. சிலதான் அவாய்டே பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களை எப்படி வெளில போன்னு சொல்லுவேன். நீ ரூம்ல கதவை சாத்திக்கோ, அவ்வளவுதான். புரியுறதா இல்லையா? அவங்க நீ படிக்கிற ஒரு வெறிய பார்த்தாலே அவங்க கிட்ட வந்து பேசவே கூடாது. இப்ப எங்க வீட்லயே எங்க அக்கா எல்லாம் இருந்தாங்க, நான் படிக்கும்போது அவங்க என்னோட ரூம்க்கு, ஏன்னா நான் படிக்கிற அந்த வெறித்தனத்தை பார்த்து, ஐயோ அவங்க கிட்ட போகவே கூடாது, அப்படி அவங்க நினைக்கிற லெவலுக்கு நீ பயங்கர சின்சியரா படிக்கணும். நீ உட்காந்து அவங்க கிட்டே போயிட்டு இது எப்படி இருக்கு, கோட் எப்படி இருக்கு, கோட் பாட்டு எப்படி இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பேசவே கூடாது. எந்த லீடுமே நம்ம கொடுக்கவே கூடாது. போனோமா, சாப்பிட்டோமா, நம்ம வந்தோமா, அமைதியா இருந்தோமா. நம்ம ஒரு 10-20 நாள் தானே இது மாதிரி அப்படியே நீ வந்து அப்படியே துறவி மாதிரி இருன்னு சொல்ல, ஒரு 20-25 நாள் நம்ம லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு சைலன்ஸ்ல இருக்கும், அமைதியா இருக்கும்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா நீ இருப்பியன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்ப. நான் இவ்வளவு தூரம் வேலை செய்யறதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி என்னோட ப்ராசஸ், என்னோட யோகா, என்னோட சைலன்ஸ், இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்றதா என் லைஃப்க்கு அப்படின்னா 200%. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது, என்னை யாரோ இன்ஸ்பைரிங்கா பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னோட யோகா ஒரு பெரிய காரணம்னா பெரிய காரணம். ஸோ அந்த மாதிரி பயங்கர ஒரு ஐசோலேட் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. இப்போ எனக்கு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நான் போய் பாருக்கு போறேன், அதை யாரையுமே கிட்டேயே சேர்க்க மாட்டேன். ஏன்னா என்னோட கோல் ஒரு குழந்தை பாஸ் பண்ணணும். நான் போய் ஒரு இடத்துல இருந்து நெகட்டிவா எடுத்துன்னு வர முடியாது. நான் என்னோட ரிலாக்ஸேஷன் பரவாயில்ல, நான் கண்ண மூடி இருந்தாலே சூப்பரா இருக்கேன். எனக்கு நல்ல ஒய்ஃப், என் குழந்தைங்க, என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பாசிட்டிவிட்டி. உங்களோட வந்தாலே ஈன்னு பல்ல காட்டுறேன். இதை விட என்னடா நான் கிளப்ல போய் ஏதோ தண்ணி அடிச்சு நாளுக்காக இதுங்களோட உட்காந்துட்டு, எனக்கு அது மாதிரி தாட்டே வந்தது இல்லையா? தாட்டே வந்தது இல்லை. அந்த மாதிரி எனக்கு எனக்கு என்ஜாயும் பண்றதுக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியும் தெரியாதானே தெரியாது. புரியுதா? அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் போய் அந்த மாதிரி பண்ணது கிடையாது, பண்ணதும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க வாழ்க்கையில பண்ணியிருக்கேன். பட் இப்போ உங்களுக்கு நான் 2012-13 இருந்து நான் கிளாஸ் எடுக்க விகரசா ஆரம்பிச்சதுல இருந்து ஆல்மோஸ்ட் என் லைஃப் ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட்ஸோடய போய் எடுத்தேன், ஸ்டூடெண்ட்ஸோடய போய் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு வரணும். ஏன்னா இதுதான் இந்த 10 நாளோட பயங்கரமான. இல்ல சார், நீங்க எதனா ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. 10 நாள்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட்டுட்டேன்னா மிச்சம் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நீ பாஸ் பண்ணுவேன்னு 100% நம்பணும். இன்டர்னலாவும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸ்டர்னலா உன்னோட நெகட்டிவிட்டி எதுவும் வரத நீ அவாய்ட் பண்ணணும். இது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சார் இந்த 10 நாள்ல எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க. நோ கண்ணா. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டைல்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ சிஏ ஃபைனலுக்கு நான் கொடுத்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சிஏ ஃபைனலுக்கு அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். புரியுறதா இல்லையா? ஆனா உனக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் ஒரு 10 days பிஃபோர் பேசினேன், அவனுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீ எதிர்பார்க்காத ரீச்சலமா. ஏன்னா உனக்கு இருக்கிறது இன்னொரு ஒரு 10 days கூட இல்ல. இன்னைக்கு நான் 9th, இன்னொரு 4 நாள்ல நீ எக்ஸாம் எழுத போற. கரெக்டா இல்லையா? உனக்கு இப்போதைக்கு வந்து சத்தியமா ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது. இப்போதைக்கு உனக்கு வந்து மன தைரியத்தை நான் கொண்டு வரணும். ரெண்டாவது நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த 4-5 daysல உனக்கு இன்டியூட்டிவா எப்படி எஃபோர்ட் போடணும் நீ நினைக்கிறியோ அந்த ரூட்டை தான் நீ எடுக்கணும். சரவணன் சார் சொல்ற ரூட்டை படிப்புக்கு எடுக்க கூடாது. ஏன்னா இது நான் சொன்ன ஜென்ரல் ஆஸ்பெக்ட். நீ கரேஜியஸா இருக்கணும், நான் அதை இருக்கட்டா கவலைப்படாத, அது ஒரு கரேஜியஸ். இதுக்கெல்லாம் சரவணன் சார் இப்போ ஒரு 40 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா ஐ கேன் கிவ் யூ ஸ்ட்ராட்டஜி. 4 நாள் 5 நாள்ல நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்க கூடாதுன்னா ஸ்ட்ராட்டஜி கொடுக்க கூடாதுக்கண்ணா. அது இல்லாம இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷனுக்காவது நான் ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். பார்ட்னர்ஷிப்பை விட்டுறா, என்னோட 10 சமம் மட்டும் பார்த்துக்கோ. அது நீ ஏன்னா வால்யூம்னஸா கொண்டு வந்துட்டான் இப்போ ஃபவுண்டேஷன்ல, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு எனக்கு வந்து உண்மையா மனசு வரல. புரியுறதா இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அமால்கமேஷன், கன்சால்டேஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் என் குழந்தைங்களால போட முடிஞ்சதுதான். ஸோ நீ இதை விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு போன்னு என்னால சொல்லவே முடியாதுன்னா சத்தியமா சொல்ல முடியாது. நீ ஸ்ட்ராங்கா போகணும்னா நீ ஷாலோவா இருக்கியா ஸ்ட்ராங்கா இருக்கியான்றதை பார்த்துக்கோ. ஓகேவா? இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணா நான் ஒன்னு சொல்றேன். ஒன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒன் மோர் டைம் ஐ வில் டெல். as a chartered accountancy student we should know something in everything and everything in something. சில ஏரியாஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த சம்திங்
சம்திங் இன் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இன் சம்திங்ன்றது ஒண்ணுமே இல்ல. எந்த சாப்டரையும் விடவே கூடாது. எல்லா சாப்டருமே நீ பார்த்திருக்கணும். அதுல சில சாப்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், சில சாப்டர்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஓரளவுக்காவது அதுல இருந்து கேட்டா எழுதுற லெவலுக்கு இருக்கணும். அவ்வளவுதான். we should know everything in something. In some chapters we should know everything and something in everything. எல்லா சாப்டர்லயுமே ஏதோ ஒண்ணு தெரியணும் நமக்கு. சோ அதுதான் வந்து சிஏல நாங்க ஒரு இதா வச்சுப்போம். எதையுமே விட்டுட்டு போகணும், அந்த மாதிரி பண்ணிடாத, முட்டாள் மாதிரி இருக்கும். புரியுறதா இல்லையா? ஒன்று விட்டுட்டு போறேன், அது மாதிரி ஓகே. ஃபவுண்டேஷனுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். பட் இன்டருக்கு என்னால சத்தியமே என் மனசார அந்த மாதிரி கொடு. ஏன்னா நான் மனசுல இருந்து பேசுறேன். என்னால ஒரு 4 நாளைக்கு அது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னா அது மாதிரி பண்ண முடியாது. உனக்கு ஒன்னு நீ ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்க. ஏன்னா இருக்கிறதே 4 நாள் 5 நாள், அதுல உட்காந்து இதை படி அதை படி அதை படிக்காத அப்படின்றத என்னால சொல்லவே முடியாது. உனக்கு எப்படி தோன்றதோ அதை படிச்சுக்கோ. நான் சொன்ன இதை பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ் உனக்கு சொல்றேன். ஒரு மிராக்குலஸ் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். நீ வந்து கொஞ்சம் காலையில எழுந்துட்டு தேங்க்யூ அம்மா, அப்பா, உன்னோட டீச்சர்ஸ், ஒரு டீச்சருமே. இப்ப நான் ஒரு அக்கௌண்டன்சி என்கிட்ட கத்துட்டு இருக்கேன், கேஎம் சார் கிட்ட லா கத்துட்டு இருக்கேன், சங்கராமன் சார் கிட்ட காஸ்டிங், எல்லாரையும் உள்ள கொண்டு வா. நாங்கெல்லாம் வந்து ஒரு டீச்சர்ன்றது ரொம்ப சாக்ரிஃபைசிங் ஜாப். நீ வந்து மனசார உருகி தேங்க்யூன்னு சொல்லும்போது கட்டாயமா உன்னோட லைஃப்ல நீ ஒரு 25 மார்க் எடுக்கிறன்னா கட்டாயம் 30 இல்ல எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இல்ல. உனக்கு எங்களோட ஃபேக்டர்ல ஒன்னால இருக்கிறத விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண முடியும். தட் இஸ் நான் ஒரு சிஏ தான். எனக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனா என்னோட ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கவங்களை விட நான் பர்ஃபார்ம் பண்ண முடியறதுக்கு காரணம் என்னோட கிரேஸ் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த கிரேஸ் ஃபேக்டரை வாங்கிக்கோ. ஓகேவா? உங்க அம்மா வந்து எங்க அப்பா டிசர்விங் இல்ல, இது பண்றாரு, தப்பு பண்றாரு, இதை பண்றாரு, அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்க அப்பா மூலமா வந்திருக்க இந்த உலகத்துக்கு. ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்க அப்பா அம்மாவுக்கும் உனக்கும் இருக்கான்னா சத்தியமா இருக்கு. எந்த ஒரு அப்பா அம்மாவும் ஒரு புள்ள நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான். எந்த ஒரு டீச்சருமே இப்ப என்னை விட நீ கம்மியா மார்க் வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். இப்போ உன்னோட இருக்க ஃப்ரெண்ட்ஸே இப்ப நீ 95 வாங்கியிருக்க, அவங்க வந்து ஒரு 70 வாங்கியிருக்காங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள வெளியே சொல்லனா கூட, ஆனா உங்க அம்மாவோ அப்பாவோ நானோ அந்த 95 நான் வந்து 67 மார்க் தான் வாங்கியிருக்கேன், நீ 95 வாங்குறது ஒரு துளி % கூட எங்களுக்கு பொறாமையோ ஒரு சின்ன நெகட்டிவிட்டியோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவன்களை உன்னோட இதுல கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் டீச்சிங் இஸ் அ வெரி சாக்ரிஃபைசிங் ஜாப். இப்போ நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும்னா இன்னைக்கு நான் சாப்பிட்றதுலேருந்து, நான் கவனம் செலுத்துறதுலேருந்து, ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் முன்னாடி ஒரு கான்செப்டை தப்பா சொல்லியோ ஸ்டக் ஆகியோ முழிச்சோன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் எங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ கமாண்டிங்காக இருக்கணும். அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கணும். நீ போய் ஒரு 10 நிமிஷம் உனக்கு தெரிஞ்சதும் ஆஃபீஸில் பேச சொன்னா கூட ஒரு குரூப் டிஸ்கஷனில் உடனே ஹார்ட் பீட் எவ்வளோ இன்க்ரீஸ், தெரிஞ்சதையே பேசினா கூட ஹார்ட் பீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாராலையும் அதை பண்ணவே முடியாது கண்ணா. ஸோ சில பேர் இதை பண்றோம். நீ அவங்களுக்கு கூட பயங்கர இதா இருக்கும். தட் இஸ் நீ வந்து மெசேஜ் அனுப்பணும் இதை அனுப்பணும்னு இல்லை. என்னோட கேஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூ ஷுட் பி அ பர்சன் ஆஃப் கிராட்டிடியூட். இன்னைக்கு சராசரி சூப்பரா இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய காரணம் கண்ணா. கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சூஸ். எனக்கு வந்து அவ்வளோ இது இருக்கு. இப்போ எங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணாமையோ, எங்க அப்பாவுக்கு தேங்க் பண்ணாமையோ, என் டீச்சர்ஸை தேங்க் பண்ணாமையோ, உங்களை தேங்க் பண்ணாமையோ ஒரு நாள் கூட நான் ஸ்டார்ட் பண்ணதில்லை. என்னோட எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ், இந்த யூனிவர்ஸ் இது பண்ணாம நான் இருந்ததில்லை. இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று அப்பா இவனுக்கு வந்து லக்குடா கிக்கடான்னு சொன்னா அந்த லக்கே இதுதான் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். என்னோட கிராட்டிடியூட் எலிமெண்ட் தான் அந்த லக்குக்கே காரணம்னு நான் சொல்லுவேன். புரியுறதா? எனக்கு தெரியாதுல்ல லக்குன்னு ஒரு ஃபேக்டர் எனக்கு இருக்கலாம், தெரியல எனக்கு. என்ன வந்து என்னோட சக்சஸ் வந்து லக்குன்னு சொன்னா கூட இதுதான் என்னோட லக்குக்கே காரணம்னு நான் சொல்லுவேன். இந்த கிராட்டிடியூடு தான் அந்த லக்குக்கே காரணம், அந்த மாதிரி எனக்கு தோணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு 5 ரூபா கிரெடிட் பண்ணு, 10 ரூபா கிரெடிட் பண்ணு நான் கேட்டா கூட நீ யோசிக்கலாம். ஒரு காலையில எழுந்து ஒரு கிராட்டிடியூட் போயிட்டு வானத்தை பார்த்துட்டு தேங்க்யூ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ்ன்னு ஸ்பேஸை கும்பிட்டுக்கோ. ஓகேவா? ரைட். அந்த ஸ்பேஸ் தான் மேஜிக்கலா நம்மள பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. எர்த் எப்படி நிக்குது, என்ன சப்போர்ட்ல நிக்கிறது? என்னதான் சயின்ஸ் சொன்னாலும் நம்ம ஒரு ஆர்டினரி இன்னசென்ட் நம்ம மைண்ட், அவன் சயின்டிஸ்ட் என்னவோ சொல்லிட்டு போறான், நம்ம காமர்ஸ் குரூப் வேற. எப்படிடா அது தொங்குது, எதனா ஒரு இது மாட்டினா தானே தொங்கணும், அப்படியே தொங்குது அப்படின்றது எவ்வளவு ஒரு ஆச்சரியம். தட் இஸ் அ மேஜிக் ஃபார் மீ. அது மாதிரி வாழ்க்கையில உனக்கு ஒரு மேஜிக் நடக்கணும்னா அந்த ஸ்பேஸை போய் பாரு. நீ எவ்வளவு மேஜிக்கலா அதை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு ஒரு தேங்க் பண்ணனா உனக்கும் ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நீ ஏன் யோசிப்ப, நம்ம எப்படி பாஸ் பண்ணோம், நம்ம ஒன்றும் பயங்கரமா இது பண்ணலையே, அது ஒரு மேஜிக் தானே. அது வரத்துக்கு ஏதோ ஒரு மேஜிக்கல் ஹெல்ப் வேணுமானா ஹெல்ப் வேணும். இந்த ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கிறதுல உனக்கு ஒரு மேஜிக் நடக்கணும். புரியுறதா இல்லையா? நீ வந்து ஒரு சார் நான் 55க்கு தான் எழுதியிருக்கேன்னா கூட ஒரு 52ன்னு வரணும். ஈவன் அந்த 25 கூட அது டிரான்ஸ்போஸ் எரர் பண்ணி 52ன்னு மார்க் பிரிண்ட் ஆகி வரணும்.
அந்த டைப் அடிக்கிறவன் எதனா மார்க் எழுதும் போது உன்னோட 25 மார்க் 52. அதுதான் மேஜிக் இன் அவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுறதா இல்லையா? ரைட், அப்படிலாம் நான் நினைக்கல. 52 மார்க் ஈஸியா வாங்கிடுவேன் நீ ஒன்றும் பெரிய உழப்புலயே. நீ அப்படியே ஏதோ பேப்பர் டஃப் ஆகி கம்மியா இருந்தா கூட அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து ஈவன் இந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது நாட் ஓன்லி இந்த டியூரிங் எக்ஸாம் ஹால்ல நீ இருக்கணும். அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதும் போது கூட பேப்பர் எப்படி இருந்தாலும் நான் பாசுடா அப்படின்னு நினைச்சுன்னு எழுதணும். புரியுறதா இல்லையா? அதுல என்ன இது நிறைய விஷயம் தெரியல, என்ன தெரியறதோ அதை நல்லா எழுதுவேன், தெரியாதையும் எழுதுவேன். அந்த திமிரில் எழுதணும். அதான் எக்ஸாம்க்கு முன்னாடி நான் பேசுற அந்த ஸ்பீச் இருக்கு, அதையும் வந்து தயவு செய்து கேளு. புரியுறதா இல்லையா? எக்ஸாம் ஹால்ல ஏன்னா என்னோட இது கிரேஸை கொடுப்பேன். பேப்பர் இப்படி இருக்குண்டா அப்படி இருக்குண்டான்னு வந்து சொல்ல போறேன். எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நான் உனக்கு பேசுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த எனர்ஜி எவ்வளவு நாள் இருக்கும்? இப்ப நான் பேசுற எனர்ஜி ஒரு 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். டக்குன்னு அதுவும் இல்லாமல் எக்ஸாம் முன்னாடி என்னோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹோல் ஹார்ட்டட் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். இவ்வளவு நாள் கூட டைம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ 10 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு உன்னோட பேசுறேன். அப்ப நான் சொல்றேன், அந்த 3 ஹவர் எக்ஸாம் ஹால்ல நீ எப்படி இருக்கணும், இப்ப நான் வந்து 10 நாள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். எப்படி படிக்கணும்ன்றது நீ ஒருத்தன் ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்ப, ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருப்ப. நான் எப்படி ஸ்டாண்டர்டைஸ்டா கொடுக்க முடியும்? ஸோ என்னால் அது மாதிரி பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட்ல ஒன்று ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து உனக்கு அதை பண்றதுக்கு டைம் இஷ்யூஸ்லாம் இருக்கு கண்ணா. ஓகேவா? இதை முன்னாடியே பண்ணியிருந்தா என்னால் பண்ணியிருக்க முடியும், இந்த டைம்ல என்னால் பண்ண முடியாது ரீச்சலமா. ஓகேவா ரீச்சா? ஸோ படிக்கிறதுக்கு நான் ஏதோ ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல, ஆனா உன்னோட மன தைரியத்துக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். லாங்குவேஜிங் லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு ஆக்ஷன், ஆக்ஷன் கிவ்ஸ் கன்சிக்வன்சஸ். உன்னோட லாங்குவேஜிங் பேஸ்ட்ல திங்கிங் வரும். ஐ வில் பிகம் அ சிஏ அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இந்த செப்டம்பர்ல பாஸ் பண்றேன்னா, அப்போ செப்டம்பர்ல பாஸ் பண்றேன்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ ஆக்ஷன்ஸ், திங்கிங் வரும். நான் படிக்கணும்ப்பா, இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன், படிக்கணும், திங்கிங் டெவலப் ஆகும். படிக்கணும்னு உன் மனசுல ஸ்ட்ராங்கா வரும்போது புக்கை ஓப்பன் பண்ணுவேன், ஆக்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கன்சிக்வன்சஸ், கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலா வருமானா நேச்சுரலா வரும். அதான் கன்சிக்வன்ஸ். கன்சிக்வன்ஸ்ன்றது என்ன? இப்போ எனக்கு வந்து மனசுல ஐயோ இந்த சாப்டர்ல கொஞ்சம் இதா இருக்கேன்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ல அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல நான் வீக்கா இருக்கேன், வீக், ஸோ ஐ வில் ஸ்ட்ரென்தன் அப்படின்னு நீ லாங்குவேஜ், ஐ வில் இன்வெஸ்ட் 3 hours in this chapter, I will strengthen my knowledge. அது லாங்குவேஜ். அப்ப நீ சொல்லும் போது உடனே ஒரு திங்கிங் வரும். அப்பா நம்ம சொல்லியிருக்கோமே இதுல கொஞ்சம் 3 hour இன்வெஸ்ட் பண்ணும், உடனே நீ போய் படிக்க திங்க் பண்ற. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ், திங்கிங்கை பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் வரும். புக்கை ஓப்பன் பண்ற, புக்கை ஓப்பன் பண்ணி 3 hours அதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உனக்கு மனசு உள்ள ஒரு நேச்சுரலா ஒன்று பண்ணிடலாண்டா, இந்த சம் கேட்டானா அடிச்சிடலாண்டா. அதான் கன்சிக்வன்சஸ். ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிதான் வரும். அதுதான் அந்த ஆர்டிபிஷியலா லாங்குவேஜிங் லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு ஆக்ஷன், ஆக்ஷன் கிவ்ஸ் கன்சிக்வன்சஸ். அந்த மாதிரி இந்த பிடிச்சே தீரணும், இன்னைக்கு இதை முடிச்சே தீரணும் நீ ஒன்று மனசுல ஒரு வைராகியம் வைக்கிறல்ல, இன்னைக்கு நான் இதை முடிச்சிருவேன் சார், இப்ப நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு 2 hours பிளான் பண்ணிருக்கேன், இதை முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் வாயை திறந்து அதை சொல்லு. சார் யாருமே இல்லை சொல்றதுக்கு, சாலிலாக்கி நீயே சொல்லு. இப்ப கதவு முடிக்கும் பைத்தியம் மாதிரி நீயே சொல்லு, இன்னைக்கு இதை முடிக்கிறேன், 2 hours இதை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை முடிக்கிறேன், இதுக்கப்புறம் இதை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை முடிக்கிறேன், இதை முடிச்சிருவேன், எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன். இதுதான் அழகா. அந்த மாதிரி நீயா லாங்குவேஜிங் கூட, அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜிங் பேஸ்ட்ல திங்கிங் மைண்ட்ல போய் செல்லுல ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுக்கு 2 hour கொடுக்குறேன், இதுக்கு 3 hour கொடுக்குறேன், இதுக்கு 4 hour கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உடனே இது கொடுக்குறேன்னு சொன்னியே, நம்ம கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேச போறோம், இல்ல எனக்கு பிளான் இருக்கு நான் போகணும்னு வந்து உட்காந்து படிப்பேன். அந்த படிக்கிறதா ஆக்ஷன். அதுக்கப்புறம் அந்த படிச்சோன்னு உனக்கு வர கான்ஃபிடன்ஸ் தான் கன்சிக்வன்ஸ். அதை படிச்சதுனால வர கான்ஃபிடன்ஸ், அதை பேஸ் பண்ணி நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போற. இதெல்லாம் கன்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா ரைட்டா? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்டர்னலா வர தொந்தரவை அவாய்டு பண்ணிட்டு உங்க அப்பா அம்மா அவங்களோட கூட கொஞ்சம் கம்மியா, யாரோடையும் ரொம்ப அதிகமா பேசாத. ரொம்ப ஐசோலேட் பண்ணி ஒரு தவ கோலத்துல நீ இருக்கணும்னா ஒரு தவ கோலத்துல இருக்கணும். யாரையும் நான் கிட்ட சேர்க்க மாட்டேன். இப்ப நான் என்னோட மெடிடேஷன் ரூம்ல தான் நான் இருந்து பேசுறேன். இந்த ரூம்ல பேசும்போது எனக்கு ரொம்ப நேச்சுரலா வருது. ஏன்னா இந்த ரூம்ல நான் வந்து யாரையும் கூட்டின்னு வந்து கதை அடிக்கிறது, இதை பண்றது, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். யாருமே மோஸ்ட்லி இப்படி வந்து காமிப்பேன், அவ்வளவுதானே தவிர இது நான் படிக்கிற இடம். நான் இங்க இது என்னோட ஸ்டடி டேபிள், இது என்னோட யோகா பண்ற இடம். நான் வந்து இதுதான் என்னோட யோகா பண்ற இடம். அவளுக்கு தெரியுமா கடை? இதுதான் என்னோட யோகா பண்ற ஹால். இதுல யாருமே மோஸ்ட்லி உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு, நான் அலோவே பண்ண மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து எதனா கதை அடிக்கிறது, இதை அடிக்கிறது, அதுக்கெல்லாம் கீழே போய் பேசிக்கோங்க. இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால எனக்கு இந்த இடத்துல இப்போ கூட நான் அங்கே கஃபேல நின்றுட்டு இருக்கேன், 5 lights 7:40, 7:40க்கு. இது இவன் வந்து 7:15, 7:40க்கு நான் கிளம்பி வந்துட்டேன். 7:57க்கு 7:15 பார்த்தி என்னோட இருந்தாங்க. அவன் கேட்குறான், அவன் என் முன்னாடி வந்து செட் பண்றதுக்கு, சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொன்னான். நீங்க உங்களுக்கு இங்க பண்றீங்களா இல்ல அங்க வீட்டுல பண்றீங்களா? நான் வீட்டுல தான் பண்ண போறேன். ஏன்னா அந்த பிளேஸ் ஹாஸ் அ வைப்ரேஷன், அந்த பிளேஸ் ஹாஸ் அ வைப்ரேஷன். ஒரு கிளாஸ் சரௌண்டிங் ஹாஸ் அ வைப்ரேஷன், கிளாஸ் சரௌண்டிங் ஹாஸ் அ வைப்ரேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்டான்ஜிபிள்ஸ்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஸ்டில் ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஐசோலேட்
கிரியேட் பண்ணிக்கோ, ஒரு தனி ரூம் கிரியேட் பண்ணிக்கோ, இல்லைனாலும் உனக்குன்னு ஒரு பிளேஸை உருவாக்கிக்கோ. மாத்தி மாத்தி இங்க படிக்கிறது, பெட்ல உட்காந்து படிக்கிறது, இதை படிக்கிறது, அதை படிக்கிறது, அப்படியே பெட்ல தான் உட்காந்து படிக்கணும்னா அந்த இடத்த ரொம்ப சுத்தபத்தமா ரொம்ப அழகா வச்சுக்கோ. ஸோ ஒரு நேச்சுரலா, ஏன்னா உனக்கு ஒரு கான்செப்ட் அழகா புரியணும், அதை நீ போய் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ உன் மைண்ட் ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கணும், மன பிளசண்டா இருக்கணும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி படிப்புக்குன்னு கொடுக்க முடியாது. மூணாவது கொஞ்சம் கிராட்டிடியூட் எலிமெண்ட் வச்சுக்கோ. ஃபுட்டு, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உன்னோட சாப்பாடு உன்னோட மைண்டு காரணம். இப்போ நான் வந்து ரொம்ப கவனமாக தான் சாப்பிட்றேன். இப்போ நான் வந்து ரொம்ப டயட் ஃபுட்டு, ஒரு ஆயில் சாப்பிட்றது இல்லை, ரொம்ப ஆயிலியா ஒரு பூரி சோளாபூரி அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. நான் விரும்பினா ரொம்ப ஈவினிங் ஆனால் இப்போ என்ன மில்லட்ஸ் தான் சாப்பிட்றேன். மதியானம் ஒரே ஒரு வேளை, காலையில் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸு, வேர்க்கடலை ஊற வச்சது, வெல்லம், இதான் என்னோட மார்னிங். இது ஃப்ரூட்ஸு, வேர்க்கடலை, வெல்லம், தேன் ஒரு ஸ்பூன் ஏன்னா எனர்ஜிக்காக. அதுக்கப்புறம் மதியானம் வந்து கொஞ்சோண்டு சாதம். மதியானம் நான் நல்லா சாப்பிடுவேன், கீரை கூட்டு, இந்த மாதிரி பொரியல் அது மாதிரி சாப்பிட்றேன். ஈவினிங்ல மில்லட்ஸ் ஒரு 7 மணிக்கு. இன்னைக்கு உனக்கு பேசுறதுனால எதனா தோசை அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அது ரொம்ப இது அப்படியே மசாலா ஐட்டமாக சாப்பிட்றது, நான்வெஜ் அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஆனால் எதுவுமே கிடையாது, ஃபுல்லி வெஜிடேரியன். இது விஜயதசமி வரைக்கும் வந்து எதுவுமே ஃபுட்டில் அப்படி இருந்து பார்க்கணும். அதே எனக்கு வந்து பயங்கர பியூரா இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்லயே நீ வந்து ரொம்ப இதா இருந்தனா அவ்வளோ பியூரா இருப்பியானா பியூரா இருப்ப. நான் வேற வள்ளலார் திருவள்ளுவர் ரெண்டுமே படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை தமிழ்ல நிறைய படிக்கணும்னு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, ஸோ அதனால படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வள்ளலார் சிலதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், ப்ளஸ் திருக்குறளும் படிச்சுட்டு இருக்கேன், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுபடி என்னால் எப்படிலாம் வாழ முடியுமோ ட்ரை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. டீ காஃபிலாம் ரொம்ப அப்படியே ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன், நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை. அதனால தான் நான் பயங்கரமா 79 கிலோ இருந்தேன். இப்போ நான் 71.2, 71.2 kgs இன்னைக்கு மார்னிங் வெயிட். ஸோ அதெல்லாமே இட் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா உன் இன்டெஸ்டைன் இஸ் அ செகண்ட் பிரெயின், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உன் இன்டெஸ்டைன் எவ்வளோ, இன்டெஸ்டைன், உன்னோட இன்டெஸ்டைன் வந்து செகண்ட் பிரெயின். அதுலேருந்து பிரெயினுக்கு நர்வ்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்கலாக இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. ஸோ அதில் போய் கண்ட கருமத்தை போட்டுண்டு உன் பிரெயின் அஃபெக்ட் ஆகிற மாதிரி, உனக்கு ஐயோ படித்தா புரியாத மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஹியூமன் பீயிங் எழுதின படிப்பு எப்படி இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு புரியாமல் இருக்கும்? அதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? இப்போ நான் டீச்சர், நான் வந்து ஒரு அன்பயாஸ்டா இருக்கணும், இவனுக்கு தான் புரியும் அவனுக்குலாம் புரியாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு ஹியூமன் பீயிங் எழுதினது இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு எப்படி புரியாம இருக்கும்? அப்போ அவனோட சிஸ்டம் வந்து அதை வாங்கிக்கிறதுக்கான கிளீனா இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா படிப்புன்றது, அதனால சரஸ்வதி இஸ் portrayed as white. It's very pure. அதனால கேஎஸ் அகாடமி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஒயிட். இட் இஸ் பியூர். யூ ஹவ் டு பி சோ பியூர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடி மைண்ட். அதனால அப்பதான் சரஸ்வதி உனக்கு வர முடியும். உன் பாடி மைண்ட் எமோஷன்ஸ்ல உனக்கு பியூரிட்டி இல்லாம எப்படிடா சரஸ்வதி வருவா? புரியுதா? ஷீ இஸ் வெரி பியூர்ன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு படிப்பு வந்து ஒரு ரொம்ப பியூர், ஒரு நாலேஜ், ஒரு கான்செப்ட், அது உனக்கு வரணும் அப்படின்னா உன்னோட பாடி மைண்ட் எமோஷன்ஸ் அது ரொம்ப பியூரா வச்சுக்க தெரியணும் டீச்சர்லம்மா. ஓகேவா ரைட்? இப்போ நான் சொல்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் மாறும், பட் ஸ்டில் ஓகே. சி ஃபைனல் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய சொல்றேன். நான் இப்போ ஃபைனலும் வந்து என்னோட வீடியோவும் கொடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸும் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஆவது பார்த்துட்டே இருக்கணும். சி ஃபைனல் படிக்கும்போது கூட மாசம் ஒரு தடவை எய்தர் ஜூம் லைவ்லயோ இல்ல நேராவோ அந்த மாதிரி நான் பண்ணி ஒரு சம்மரி பண்ணி உன்னை பாசிட்டிவிட்டிலேயே ஒரு 2.5 years வச்சு உன்னை சிஏ ஃபைனல் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன். எவ்ரி 30 days நம்ம மீட் பண்றோம், ஒரு சண்டே 11 to 1 ஆர் சண்டே ஈவினிங் 8 to 9:30. கான்செப்ட்ஸ் ஒரு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருவோம், பட் ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ்னு ஃபுல்லா எடுக்கவே முடியாது சிஏ ஃபைனல்ல. பட் 1.5 hours நான் வந்து அந்த கான்செப்ட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு இது மாதிரி பிளஸ் நம்மளோட பாசிட்டிவிட்டி நம்ம ஷேரிங் அது மாதிரிலாம் பண்ணோம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான் உனக்கு. ஸோ ஐ எம் பிளானிங் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். லவ்விங் யூ சோ மச் கண்ணா. என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் கண்ணா. ஓகேமா ரிச்சா? லவ்விங் யூ சோ மச் ரிச்சலம்மா. தேங்க்யூ சோ மச் ரிச்சலம். பாய் ரிச்சலம்மா. பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.